RH நெகட்டிவ் blood குரூப் இருக்கிற லேடிஸ்க்கு ப்ரெக்னென்சியில் என்ன மாதிரி இஷ்யூஸ் வரலாம், அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற விஷயங்கள் கமெண்ட்ஸில் வியூவர்ஸான நீங்கள் கேட்டு அதுக்கப்புறமா நான் படித்து அப்புறம் ரிசர்ச் பண்ணி டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் RH நெகட்டிவ் பிளட் குரூப், அதாவது ரீசஸ் நெகட்டிவ்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ நெகட்டிவ் பிளட் குரூப் உங்களுதுன்னா நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட போய் பேசுங்க, கன்சல்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஸ்டெப் தான் இது. பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ரெக்னன்சிஸில் ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கலாம். அந்த RH டிசீஸ்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அது வராமலே தடுக்கலாம். நீங்கள் 2-3 குழந்தைங்க உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் பிளானில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த ஃபியரும் இல்லாமல், குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். பிளட் டைப் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, O பாசிட்டிவ், A பாசிட்டிவ், B பாசிட்டிவ்னெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ நீங்கள் அது டைப்புன்னு சொல்கிறோம். அந்த A, B, O இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் டைப் ஆஃப் பிளட்டு, உங்களோட பிளட் டைப் என்னன்னு. ஆனால் அதோடையே சேர்ந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரீசஸ் நெகட்டிவ் ஆர் ரீசஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா உங்களோட RBC இருக்கு இல்லையா, ரெட் பிளட் செல்ஸ், அதோட செல் வாலில் அந்த ஒரு ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா நீங்கள் RH பாசிட்டிவ், ரீசஸ் ப்ரோட்டீன் இருக்குன்னா. ரீசஸ் ப்ரோட்டீன் இல்லைன்னா நீங்கள் நெகட்டிவ். ஓகே, ஸோ இதுதான் RH பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிறது. இதில் 85% ஆஃப் த பாப்புலேஷன் பாசிட்டிவ்ன்றாங்க, ஒரு 15% தான் நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கவங்க அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் ஒரு RH நெகட்டிவ் அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளமானா கிடையாது, அன்டில் பிளட் மிக்சஸ், அதாவது ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நடக்குது, பிளட்டு உங்களுக்கு ரத்தம் ஏற்ற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, அப்போ பிளட் ஏற்றுறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், இல்லை ப்ரெக்னென்சியில், சப்போஸ் நீங்கள் A நெகட்டிவ் பிளட் குரூப்பில் இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு A பாசிட்டிவ் ஏற்றுறாங்கன்னா அது உடம்பு ஏற்றுக்காது. ஏன்னா உங்கள் உடம்பு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ரீசஸ் ஆன்டிஜனுக்கு. ஈவன் தோ இட் இஸ் த சேம் A டைப், உடனேயே உங்கள் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த RH ஆன்டிஜன் அவங்களுக்கு புதுசு. அதே மாதிரி ப்ரெக்னன்சியில் நீங்கள் நெகட்டிவ் பிளட் குரூப்பில் இருக்கிறவங்க அண்ட் உங்களோட பார்ட்னர் பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்தாங்கன்னா குழந்தை பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லையா. அண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் குழந்தையோட பிளட் உங்கள் பிளட்டோட மிக்ஸ் ஆகக்கூடியது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருது அப்படின்னா, அது என்ன சந்தர்ப்பம்ன்ற டீட்டெயில்ஸ் நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அப்படி பேபியோட பிளட்டும் உங்கள் பிளட்டும் மிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸில் உங்கள் உடம்பு உடனே இம்யூன் ரெஸ்பான்ஸ் கிக்கின் பண்ணி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ரீசஸ் பாசிட்டிவ்க்கு எகெயின்ஸ்டாக. ஸோ இது மாதிரி எக்ஸ்போஷர் ஆன ஒரு சுச்சுவேஷனில் உங்களோட இம்யூன் சிஸ்டம், உங்களோட நோய் எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அது அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா அந்த பாசிட்டிவ் ரீசஸ்க்கு எகெயின்ஸ்டாக, அதை RH சென்சிட்டைசேஷன் அப்படின்றாங்க. அண்ட் ப்ரெக்னன்சியில் இந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவ் பிளட் குரூப் அண்ட் குழந்தை பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்காங்கன்னா அது RH இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு நெகட்டிவ் பிளட் குரூப்னா நான் என்ன செய்ய முடியும் ஆர் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கன்சீவ் ஆன உடனேயே ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. நீங்கள் உங்களோட வெரி ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட், முதல் அப்பாயின்மெண்ட் போகும்போதே உங்கள் டாக்டர் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா பண்ணணும். அவங்க பண்ணலைனாலும் நீங்கள் பண்ண சொல்லணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டில் அவங்க உங்களோட பிளட் டைப் அண்ட் உங்களோட ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, ஆன்டிபாடி ஸ்க்ரீனிங். இந்த பிளட் டைப்னு சொல்லும்போது நீங்கள் ஏவா பியா அந்த மாதிரி அந்த பிளட் டைப் பார்ப்பாங்க. நீங்கள் நெகட்டிவ் ரீசஸில் இருக்கிறதால ஆல்ரெடி உங்கள் உடம்புல ஆன்டிபாடிஸ் இருக்கா, நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆகிருக்கீங்களா, உங்களுக்கே தெரியாமல் இதுக்கு முன்னாடி ஒரு
ப்ரெக்னென்சி நடந்து ஏதாவது மிஸ்கேரேஜ் மாதிரி ஆகி அந்த மாதிரி ஃபார் எனி ரீசன் ஆர் பை எனி சான்ஸ் உங்கள் உடம்புல ஆல்ரெடி இந்த ஆர்ஹெச்க்கு எகெயின்ஸ்டாக ஆன்டிபாடிஸ் இருக்கா அப்படிங்கிற ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட் அப்படிங்கிறது. நீங்கள் ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட் குரூப் அண்ட் ஸ்க்ரீனும் நெகட்டிவ், அதாவது உங்கள் உடம்புல ஆன்டிபாடிஸ் இல்லை அப்படின்னு வந்துடுச்சு அண்ட் இது உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சினா அப்போ உங்களுக்கு 28 வாரம் கிட்ட 28 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி கிட்ட உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க ஆர்ஹெச் இம்யூன் குளோபியூலின். அண்ட் அதுக்கப்புறம் டெலிவரி ஆன உடனே அது நார்மல் வெஜைனல் டெலிவரியாக இருந்தாலும் சரி சிசேரியனாக இருந்தாலும் சரி டெலிவரி ஆன அப்புறமா பேபி ஆர்ஹெச் பாசிட்டிவ், அதாவது குழந்தையோட பிளட் குரூப்பில் ரீசஸ் ஆன்டிஜன் அந்த ப்ரோட்டீன் இருக்குது அவங்களோட பிளட்டில் அப்படின்னா அவங்க ஆர்ஹெச் பாசிட்டிவ் இல்லையா. ஸோ நீங்கள் ஆர்ஹெச் நெகட்டிவ் மம்மா இருந்து உங்களுக்கு ஆர்ஹெச் பாசிட்டிவ் பேபி இருந்தாங்கன்னா டெலிவரிக்கு அப்புறமா அந்த ஃபாலோ அப்பா அந்த செகண்ட் டோஸ் ஆஃப் ஆர்ஹெச் இம்யூன் குளோபியூலின் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா டெலிவரி போது உங்கள் குழந்தையோட பிளட் கொஞ்சம் உங்கள் பிளட்டோட மிக்ஸ் ஆகிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்கள் உடம்பு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முன்ன சொன்னேன் இல்லையா, ப்ரெக்னன்சியில் உங்கள் பேபியோட பிளட்டும் உங்கள் பிளட்டும் மிக்ஸ் ஆகக்கூடியது மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, உங்களுக்கு எக்ஸ்போஷர் ஆகக்கூடிய ரிஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணுறாங்க ஃபார் லைக் ஆம்னியோசென்டசிஸ்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங் அப்படின்னு ஒன்று சிவிஎஸ்ன்ட்டு. இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ண போகிறாங்க உங்களுக்குன்னா உங்கள் டாக்டர் முன்கூட்டியே இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏர்லி ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகுது இல்லாட்டா உங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சி இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் இந்த இன்ஜெக்ஷன் முன்னாடியே கொடுத்துடுவாங்க டாக்டர். நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்ஹெச் இம்யூன் குளோபியூலின் இன்ஜெக்ஷன் உங்கள் உடம்பு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணாமல் தடுக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஏர்லியராக கூட இது ரிசீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரெக்னென்சியில் எனி டைப் ஆஃப் வெஜைனல் ப்ளீடிங் இருக்குது உங்களுக்கு அப்படின்னாலும் இந்த இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் வயிறில் அடிப்படுது இல்லை ட்ராமா, ஸோ உங்கள் ஏதாவது இந்த கார் ஆக்சிடெண்ட் மாதிரி அந்த மாதிரி பயங்கரமான ஒரு ட்ராமா கோ த்ரூ பண்ணுறீங்க, அதுவும் உங்கள் அப்டமென் மேலே அடிப்படுது, உங்கள் வயிறு மேலே அடிப்படுது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குனாலும் உங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் ஏர்லியராக கொடுப்பாங்க. ரெண்டாவது சினாரியோ என்னன்னா உங்களுக்கு ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட் குரூப் ஆனால் ஆர்ஹெச் ஆன்டிபாடி ஸ்க்ரீனிங் பாசிட்டிவ்னு வந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு சென்சிட்டைசேஷன் ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் ஆல்ரெடி பாசிட்டிவ் பிளட் குரூப்புக்கு எக்ஸ்போஸ் ஆகியிருக்கீங்க. மேபி உங்களுக்கு உங்களுக்கே தெரியாமல் கன்சீவ் ஆகி அதுக்கப்புறம் மிஸ்கேரி ஆகியிருக்கலாம், நீங்கள் அது டிலேட் பீரியட்னு நினச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகி உங்கள் உடம்பு ஆல்ரெடி ஆன்டிபாடிஸ் மேக் பண்ணிடுச்சு. ஸோ உங்களோட இம்யூன் சிஸ்டம் ரியாக்ட் பண்ணி உங்கள் உடம்புல ஆல்ரெடி நிறையா ஆன்டிபாடிஸ் இருக்குது, ஆன்டிபாடிஸ் மேக் பண்ணிடுச்சு உங்கள் உடம்பு இந்த ஆன்டிஜனை ஃபைட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் உடம்புல பாசிட்டிவ் பிளட் குரூப்புக்கு எகெயின்ஸ்டாக ஆன்டிபாடிஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும் இப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. பட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா குழந்தைக்கு இதனால் பாதிப்புகள் வரும். அண்ட் அது ஆர்ஹெச் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் நடக்குது அப்படின்னா உங்களோட உடம்புல இருக்கிற அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கு இல்லையா, அது ப்ளசண்ட்டாக இருக்குல்ல நஞ்சுக்கொடி, அது வழியாக போய் குழந்தையோட உடம்புல இருக்கிற அந்த ஆர்பிசிஸ் அந்த ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா அதை அட்டாக் பண்ணும். ஸோ அதனால் குழந்தைக்கு ப்ராப்ளம் வரும். அதனால தான் இது ஒரு ஆர்ஹெச் டிசீஸ் அப்படின்றாங்க. அண்ட் இந்த ஆர்ஹெச் டிசீஸ் சிவியாரிட்டியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ சில சமயம் அது ரொம்ப மைல்டாக இருக்கலாம், பட் சில சமயம் அது சிவியராக இருந்து அது குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாக முடியலாம்.
இந்த சிச்சுவேஷனை வந்து சரி பண்ணுறதுக்கோ இல்லை இது வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி எந்த இன்ஜெக்ஷனும் இல்லையா, இந்த இம்யூன் குளோபியூலின் மாதிரி இன்ஜெக்ஷன் எடுத்தால் அது வந்து எஃபெக்டிவாக இருக்காதானா இருக்காது. நீங்கள் எக்ஸ்போஸே ஆகாத ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து இந்த RH இம்யூன் குளோபியூலின் கொடுக்கும்போது ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணாமல் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் பார்த்துக்க முடியும். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆகி உங்கள் உடம்புல வந்து ஆல்ரெடி ஆன்டிபாடிஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து இல்லாமல் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த இன்ஜெக்ஷன்ஸும் பயன் இல்லாமல் போயிடும், அவர் வேலை செய்யாது. ஸோ இப்போ இனி என்ன பண்ணலாம்? நீங்கள் நெகட்டிவ் பிளட் குரூப் அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் பார்ட்னர் வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப் அண்ட் ஸோ குழந்தை வந்து பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸாக மானிட்டரிங் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப அடிக்கடி செக் பண்ணி கொஞ்சம் அடிஷ்னல் டெஸ்ட்ஸ் பண்ணி அந்த மாதிரி குழந்தையோட வெல்பீயிங்கை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னென்ன இஷ்யூ குழந்தையில வரலாம் ஆர் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஹீமோலிட்டிக் அனீமியான்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்டிபாடிஸ் வந்து குழந்தையோட ஆர்பிசிஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் ஃபாஸ்டர் தேன் இட் கேன் மேக் நியூ செல்ஸ், ரைட்? ஸோ நியூ செல்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும் இல்லையா நம்ம உடம்புல. ஆனால் அதை விட ஃபாஸ்ட்டாக பழைய செல்ஸ் ஆர் இருக்கிற செல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. ஸோ அதனால குழந்தைக்கு வந்து ஹீமோலிட்டிக் அனீமியா வரலாம். அதே மாதிரி லிவர் இஷ்யூஸ் இல்லை ஹார்ட் இஷ்யூஸ் வரலாம், ஜாண்டிஸ் வரலாம் குழந்தைக்கு வயிற்றுல இருக்கும்போதே. ஸ்டில் பர்த், அதாவது குழந்தை இறந்து போய் ஸ்டில் பர்த்தும் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த RH டிசீஸோடது. மைல்டு கேசஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிசீஸ்லேயே வந்து சிவியாரிட்டி மாறுதுன்னு. ரொம்ப மைல்டு கேசஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த RH டிசீஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மோஸ்ட் ஆஃப் த டைம் பேபிஸ் வந்து ஃபுல்லாக ரிகவர் ஆகிடுறாங்க பிறந்த அப்புறமா. ஓகேவா? ஆனால் சப்போஸ் சிவியராக இருக்குது இந்த RH டிசீஸ் அப்படின்னா அப்போ வந்து சில சமயம் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைக்கு வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறாங்க, வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே குழந்தைக்கு வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நடக்கும். இல்லாட்டா லைட் தெரப்பி பண்ணுறாங்க. அந்த ஜாண்டிஸ் வந்து ரொம்ப சிவியர் ஆகி குழந்தைய எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே லைட் தெரப்பி அந்த மாதிரியும் சிலது பண்ணுறாங்க, பிலிரூபின் லெவல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. RH நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கீங்க அண்ட் நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து முன்கூட்டியே டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம். அது அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீனிங் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் உங்கள் பார்ட்னரும் RH நெகட்டிவாக இருந்தால் இட் இஸ் கிரேட். பட் உங்களோட பார்ட்னர் வந்து RH பாசிட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னா குழந்தை வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பர்சனலாக போய் டாக்டர்கிட்ட கேட்டு உங்களோட பிளட் டைப் அண்ட் ஸ்க்ரீனிங்கும் பண்ணி ஆன்டிபாடிஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபார் யோர் பீஸ் ஆஃப் மைண்ட். அண்ட் ப்ரெக்னன்சியில் நான் சொன்ன மாதிரி ப்ராம்ப்டாக சப்போஸ் உங்களுக்கு வந்து வெஜைனல் ப்ளீடிங் இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் வந்து நீங்கள் உடனே டாக்டரை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த RH இம்யூன் குளோபியூலின் இன்ஜெக்ஷன் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் உடம்புல ஆன்டிபாடிஸ் உருவாகிறதையே தடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஈவன் இந்த ஃப்யூச்சர் ப்ரெக்னன்சிஸ். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் இருக்கவங்களுக்கு ஏன் வந்து டெலிவரிக்கு அப்புறம் ஒரு பூஸ்டர் தராங்க அப்படின்னா குழந்தை பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்கள் உடம்புல ஆன்டிபாடிஸ் மேக் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் அப்போ உங்களுக்கு ஒரு இம்யூன் குளோபியூலின் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் உடம்பு ரியாக்ட் பண்ணாமல் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணாமல் தடுத்துட்டீங்க இந்த ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் சுச்சுவேஷன். பிகாஸ் உங்களோட ஃப்யூச்சர் ப்ரெக்னன்சிஸும் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் RH நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்கீங்கன்னா யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுங்க அண்ட் யூ வில் பி ஃபைன். ஓகே, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர்.